ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் மூவிஸ் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்றைக்கி என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஒரு அட்வென்ச்சர் மூவி. அதுவும் நம்ம ராக் நடித்த மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவிலே பார்த்துருப்பீங்க. டிவியில் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, என் எக்ஸ்ப்ளனேஷனில் ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா ஒன்றும் ஒரு மர்மமான தீவை தேடி போகிறாங்க. அங்கேருந்து எப்படி திரும்பி வராங்கன்னு தான் கதை. வாங்க மூவியில் போகலாம். ஃபஸ்ட்டு சீன் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வண்டியில் வேகமாக வந்துன்னு இருக்காரு. இதனால் போலீஸ்காரங்க சேஸ் பண்ணினே வரும்போது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் விட்டுறாரு. போலீஸ்காரங்க ஹீரோட வீட்டுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம ராக் தான் வராரு. போலீஸ்காரங்க ராக் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டில் வண்டி விட்டுட்டாரு, நான் அவங்ககிட்ட பேசிட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுக்காத மாதிரி பசங்க பையனை கூட்டின்னு போங்கன்னு. என்ன சொல்கிறாருன்னா, இவர் என் ஸ்டெப் டாட்லாம் கிடையாது, ஒரு கார்டியன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமா போகிறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு ராக்க பிடிக்காது. நான் மட்டும் இல்லைனா நீ 6 மாதம் ஜெயிலில் தாண்டா இருந்திருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சீனே வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மாகிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கான். எனக்கு இந்த ஊரே பிடிக்கல, பழைய ஊரே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவன் என்ன பண்ணுறான்னா மேலே போகிறான். மேலே போயிட்டு ஒரு பேப்பரை கையில் வச்சுன்னு இருக்கான். அந்த நேரத்தில் ராக் போயிட்டு அவங்ககிட்ட பேசலான்னு போகிறாரு. போகும்போது இதில் பார்த்தியா 1 சிலபஸ் நோட் இருக்குல்ல, இதை டாட்டுன்னு சொல்லுவாங்க. 2 சிலபஸ் நோட் இருக்குது பார்த்தியா, இதை டேஷ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு நேவியில் கற்றுக் கொடுத்தது தான். இது எப்படி உனக்கு கிடச்சிது? கொஞ்ச நாள் முன்னாடி ரேடியோ சிக்னல் கழிச்சது. அந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் ரூப்லேயே இருந்ததுன்னு சொல்கிறான் அவன். ஹீரோவால் இந்த மாஸ்கோட டீகோட் பண்ண முடியல. இதை பார்த்தா ராக்கு நான் டீகோட் பண்ணி தரேன்ட்டு டீகோட் பண்ணுறாரு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா தீவு உண்மைன்னு போட்டிருக்கு. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, வெர்னியன்ஸ்லாம் இதை தான் பல வருஷத்துக்கு முன்னாடி தேடி இருந்தாங்க, அப்போது மிஸ்ட்ரி ஐலாண்ட்லாம் உண்மை தான் போலன்ட்டு சந்தோஷப்படுறாரு. இதோட அடுத்த லைனில் ஸ்டீவோட பையன் பிறந்தது 1883ன்னு போட்டிருக்கு. ஒரு ஆத்தர் இருக்காரு, ஆனால் அவர் அந்த வருஷம் பிறக்கலையே, அவர் அதுக்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. உடனே ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். உடனே ஒரு புக்கை தேடி போகிறான். ஏன்னா அந்த புக்கை தான் அவர் எழுதியிருப்பார். அந்த புக்கு நேம் தான் ட்ரெஷர் ஐலாண்ட். 3 புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 3த்துலேயும் டிஃப்ரெண்ட்டான மேப் காட்டுது. இதனால் குழம்புறாங்க. அப்போ ராக் என்ன பண்ணுறாருன்னா 3 பேப்பரையும் கிழிச்சிட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது ஃபுல் மேப் கிடைக்குது. அதுலேயே கோஆர்டினேஷனும் இருக்குது. கோஆர்டினேஷனை பார்த்தீங்கன்னா மேப்பில் செக் பண்ணுறாங்க எங்கே இருக்குன்னு. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் போட்டு பார்த்துட்டு அது நார்த் ஏஷியாவில் காட்டுதுன்னு சொல்லணுன்னே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா உடனே பேக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறாரு கிளம்புறதுக்கு. உடனே ராக் தடுக்கிறாரு, எங்கே போகிற அப்படின்னு. உனக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை தான் இருக்கணுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை, நான் எல்லாத்துலேயும் A கிரேடு தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ராக் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒரு பைத்தியக்காரன் அமைச்ச கோடு நம்பிலாம் போயின்னு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, யாரோ ஒரு பைத்தியக்காரன் இல்லை, அது எங்களோட தாத்தா அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உன் தாத்தான்னு எப்படி நீ சொல்கிற? ஏன்னா என் தாத்தா ஒரு வர்னியன், பல ஆண்டுகளாக இந்த தீவை தான் தேடி இருந்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டார். அவர் தான் ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கார், நான் போகிறேன்னு ஹீரோ கிளம்ப பார்க்குறான். இல்லை நீ போகக்கூடாது, நீ சின்ன பையன் சொல்கிறதுக்கு அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் ஆவேன்னு அடம்பிடிக்கிறான். ஹீரோட அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா ராக்கு சொல்கிறாரு, கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் ஹீரோ கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிச்சிருக்கேன். அவன் வேறு ஏதோ தீவுக்கு போகணும்னு சொல்கிறான். அந்த தீவு இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல, இருந்தாலும் தனியாக அனுப்ப முடியாது, கூட நானும் போயிட்டு வரேன், அங்கே தீவு இல்லைன்னு தெரிஞ்சாலே அவன் கொஞ்சம் சாந்தமாயிடுவான் சொல்லிட்டு ராக் என்ன பண்ணுறாருனா 2 டிக்கெட் எடுத்துகிட்டு அவனை போய் பார்க்கலான்னு போகும்போது ஹீரோ என்ன பண்ணுறாருனா அந்த மேப்பை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுன்னு இருக்காரு. ஹீரோ டிக்கெட்டை காட்டுறான். ஓகே, எனக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்களா, நான் போகலாமான்னு கேட்கும்போது நீ மட்டும் போகல நானும் போகிறேன்னு 2 டிக்கெட்டை காட்டுறாரு. ஹீரோ ராக்கும் வந்துன்னு இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்கலாம், போட் எங்கே போகுதுன்னு கேட்கலான்னு ஹீரோ என்ன பண்ணுறாருனா அவங்க லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி இங்கே போனோம் உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறத பேசுறதை பார்த்து ராக்கு சிரிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா அவர் இங்கிலீஷ்லேயே ரிப்ளை கொடுக்குறாரு. அப்போ தான் ராக்கு சொல்கிறாரு, இங்கே இருக்கவங்களுக்கு தாய்மொழியும் இங்கிலீஷ் தான், அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்னு சொல்கிறாரு. ஹீரோ மொபைலை எடுத்து ஒரு லொக்கேஷன் காட்டுறாரு. இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே வெறும் புயல் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆகிறாரு. ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு கூட்டின்னு போங்க, நான் $1000 தரேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து எட்டி பார்த்து ஒரு கைடு வராரு. வந்துட்டு ராக் கிட்டேயும் ஹீரோ கிட்டே பேசுகிறாங்க. பேசிட்டு வாங்க நான் உங்களை கூட்டின்னு போகிறேன்ட்டு அவங்க 2 பேரையும் கூட்டின்னு போகிறாரு. போகும்போது ஒரு பெரிய போட்டு காட்டுறாங்க. இந்த போட்டில் தான் போக போகிறோன்னு சந்தோஷமாக போகும்போது அந்த போட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கு வெடிகிற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் தான் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து விலங்குகள்லாம் ஓடுது. ஹெலிகாப்டர் ஓட்டுறவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, என்ன மாதிரி அழகாக இருப்பான்னு அவர் பொண்ணை இன்ட்ரோ பண்ணுறாங்க. பொண்ணு வந்தோடனே ஹீரோ வாயிலேருந்து ஜொல்லாக ஊற்றுது. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நம்ம போகிறோம், அந்த ஹெலிகாப்டர் தான் போகிறோன்னு சொல்கிறாரு ராக் கிட்ட. அந்த பொண்ணு வந்தோடனே ராக் பார்த்துட்டு இந்த பொண்ணு உன்ன மாதிரி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு அவர்கிட்ட போட்டு கலாய்க்கிறாங்க. ஹீரோ ஒரு கோஆர்டினேஷன் எடுத்து காட்டுறாரு, இங்கே தான் போகணுன்னு மொபைலை காட்டும் போது அந்த பொண்ணு பார்த்துட்டு இது ரொம்ப ஆபத்தான இடமாச்சு, இதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி இருக்கும்போது பைலட் என்ன பண்ணுறாரு, அவங்க பொண்ணை வலிச்சுட்டு ஏம்மா $1000 கொடுக்குறாங்கம்மா, இதெல்லாம் விட்டால் வேலைக்கு ஆகுமா, அதிகமாக கடை இருக்குமா, பார்த்து பண்ணுமான்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அப்போ $2000 தாங்க அப்படின்னு கேட்கும் போது முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ $3000 தாங்க, அப்போ தான் நான் உங்களை ஏற்றுவேன்னு சொல்லும் போது சரி ஓகேன்னு சொல்லி 4 பேர்
வெளியே மின்னல்லாம் ஓவராக வெட்டுது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஓவராக ஆட்டம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா புக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த புயல் உள்ள போனால் தான் தீவில் போய் நம்ம சேர முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எல்லாம் சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது உள்ள தான் போகணுன்னு புக்கை பார்த்து அவர் கைட் பண்ணின்னு இருக்காரு. ஏன்னா லொக்கேஷன் இதில் தான் காட்டுதுன்னு அவர் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ராக் சொல்கிறாரு புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஃப்ளைட் ஓட்டுறவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி பிரேக் சிஸ்டம் ஒர்க் ஆகலன்னு சொல்லின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் வந்து கரெக்டாக ஹெலிகாப்டர் ரெக்கையிலே அடிக்குது. அடித்தோன்னா ஹெலிகாப்டர் ரெண்டாக உடஞ்சி அந்த புல்லில் போய் மாட்டிக்கிறாங்க. இது காலை எழுந்துச்சு பார்த்தா அவங்க அந்த ஐலாண்டில் தான் முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா பைலட்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுள்ள புதைஞ்சிருக்காரு. அவரை வந்து தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டுட்டு ஏஞ்சி எல்லாம் தனித்தனியாக போகும்போது ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குகை ஒன்று தெரியுது. அது உள்ளே போகலான்னு கும்பலாக போகிறாங்க. போயிட்டு ஆப்போசிட் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தீவுக்கு உள்ளே வந்துடுறாங்க. தீவில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எல்லாருமே பேசின்னு இருக்கும்போது மேலே பட்டாம்பூச்சை காட்டுறாங்க. பட்டாம்பூச்சிலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஏனா வருது. ஏனா பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி இருக்குது. தூக்கி வச்சு கொஞ்சின்னு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த தீவில் விலங்குகள் பெருசாக இருக்க விலங்குலாம் சின்னதாக இருக்க விலங்குலாம் பெருசாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தீவு பேர் மிஸ்டரி ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. என்ன ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் வெளியே போகிறோம். வெளியே போயிட்டு SOSன்னு எழுதி வைக்கிறோம். அப்போ தான் யாரா வந்து காப்பாற்றுவோன்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா தீவை சுற்றி ஃபுல்லாக புயலாக தான் இருக்குது. அதனால் நம்ம உள்ளே இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. எங்கள் தாத்தா கிட்ட ஃபோன் இருக்கும். அதை வச்சு நம்ம வெளியே ஆனால் ஹெல்ப்பு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற போது சரின்னு ஓகே அங்கேருந்து எல்லாம் மொத்தமாக கிளம்புறாங்க. கிளம்பி ஒரு பாறையாக இருக்க இடத்துல ஏறி போயின்னு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ராக்கு ஒரு இடத்துல கால் வைக்கும் போது அது உடைய ஆரம்பிக்குது. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது பாறை இல்லை முட்டைன்னு. உடனே என்ன சுற்றி பார்க்குறாங்க எதனா விலங்கு இருக்கான்னு. அந்த மாதிரி இருக்கும்போது பைலட் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நிற்க சொன்னால் அதில் ஆடி முட்டையை உடச்சின்னு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வரும்போது உள்ளே ஒரு குட்டி இருக்குது பாருங்கள், அது கத்த ஆரம்பிக்குது. அந்த சவுண்டை கேட்டு தூங்கியிருந்த அம்மா விலங்கு பார்க்குது. அப்போ தான் காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா அது பெரிய சைஸ் ஓனா. இதை பார்த்து ராக் பயந்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த விலங்கு என்ன பண்ணுறதுன்னா இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அங்கே இங்கேன்னு ஆட்டம் காட்டினாலும் ஒரு இடத்துல மடக்கி பிடிச்சிடுது. பிடிச்சோன்னே ராக் என்ன பண்ணுறேன்னா கையில் ஒரு நெருப்பு பந்தல் மாதிரி இருக்குது. அதை எடுத்து அவர்கிட்ட காட்டும் போது ஹீரோ சொல்கிறாரு அவங்களுக்கு நெருப்பு தான் இஷ்டமாக இருக்கும், அதனால் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நெருப்பை பார்த்தீங்கன்னா ஓனா கடிச்சு தின்னுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு பஞ்சு கொடுக்குறேன்னு என்ன பண்ணுறேன்னா கையை முறுக்கி குத்துறாரு. இதனால் காண்டாயிட்டு அது ஒரு கத்துது. உடனே ஒரு சவுண்டு வருது. இந்த சைடில் பார்த்தா ஒரு பொறி வைப்பாங்களா கட்டை. அந்த கட்டைலாம் வந்து அந்த ஓனாவை இடித்து மயக்கம் வைக்கிது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தாத்தா வராரு. தாத்தா கிட்ட போயிட்டு ராக்கு இன்ட்ரோ ஆகிறாரு. நான் தான் இவனோட ஸ்டெப் டேடுன்னு. நீயா ஸ்டெப் டேடுன்னு கேட்டு கலாச்சின்னு இருக்காரு. ராக் கேட்குறாரு நீங்கள் ஏன் கோடை அமிச்சிங்க, அதுக்கு நார்மலாக அமைச்சிருக்கலாமே, இதுலேருந்தே தெரியுது நீ என் குடும்பத்தை ஆளில் இருந்தேன்னு கலாச்சின்னு இருக்கும்போது தாத்தா சொல்கிறாரு யார் இவன் கூட போகிறீங்களோ போங்க, என் கூட வரவங்க உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு போகும்போது எல்லாரும் அவர் கூட போகிறாங்க. ஒரு மரத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருப்பாங்க, அதை காட்டுறாரு. அந்த ஹவுஸில் போய் பார்த்தா சிட்டியில் இருக்க வேண்டிய எல்லா டெக்னாலஜியும் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு பதிலாக மின்மினி பூச்சி, உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட்டு, எலிமினேட்டரு எல்லாமே வச்சுருக்காரு. 55 இன்ச் அல்ட்ரா HD டிவி, அதாவது அங்கே இருக்க எழிமலையை அழகாக காட்டுறதுக்காக ஒரு கண்ணாடி மாதிரி செட் பண்ணி அதில் டிவி மாதிரி செட் பண்ணி வச்சு பார்த்துன்னு இருக்காராம். இங்கே இருக்கிறதுலே அழகானது இதுதான் அப்படின்னு சொல்லின்னு இருக்காரு அங்கே இருக்கவங்கக்கிட்ட. இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிதுன்னு நான் வந்த போட்டில் இருந்ததை வச்சு தான் இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அங்கே இருக்க ஒரு மைக் இருக்குது பார்த்தீங்கன்னா ரேடியோ, அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் இருக்க டூல்ஸை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காராம். அது இல்லாமல் அங்கே இருக்க காப்பரு EM எல்லாத்தையும் வச்சு தான் இந்த இதை ரெடி பண்ணியிருக்கேன் இருக்கும்போது ராக்கை பார்த்து சொல்கிறாரு ஒருவேளை நீ ரெடி பண்ணணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லு, நீ லைஃப் டைம் இதை ட்ரை பண்ணாலுமே உன்னால் இதை ரெடி பண்ண முடியாதுன்னு அவர் போட்டு கலாய்ச்சி சிரிச்சுன்னு இருக்காரு. இந்த மைக்கை இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது, ஒரு வாரம் ஆகும், ஏன்னா இங்கே சிக்னல் கிடைக்கிறதுக்கு அப்போ தான் ஆகணும்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ ஒரு வாரம் இங்கே தான் இருக்கணுமா? ஆமான்னு சொல்லும் போது ஹீரோயினும் கேட்குறாங்க ஐயோ எப்படி இருக்க முடியணுன்னு. ஹீரோ போய் சமாளிக்கிறார், இது சூப்பரான இடம், நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ராக் சொல்கிறாரு எப்படி இருக்க முடியும், அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது தாத்தா சொல்கிறாரு நீ போகிறதுக்குள்ளே அவன் இன்னொருத்தவனை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறாரு. அப்புறம் எல்லோரும் போய் தூங்குங்க, இன்றைக்கி நல்ல அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூங்க சொல்லிட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க எலிமலையோட. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினி பார்த்தீங்கன்னா சொல்லின்னு வராங்க இந்த காட்டுள்ள நல்லா இருக்குல்ல, எனக்கு நத்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லின்னு வரும்போது ஹீரோவை சொல்கிறாரு எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கு ஒரு கடல் சம்மந்தப்பட்ட ஒரு நத்தை பிடிக்கும் அப்படின்னு. ஹீரோவாமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கணுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நத்தையே இல்லை, ஏன் இப்படி உருட்டுறேன்ட்டு வழியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ராக் ஹீரோ பார்த்து சொல்கிறாரு பொண்ணுங்களை கவர் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லைடா, 3 விஷயம் தான், அந்த 3 விஷயத்த கவர் பண்ணால் போதும், நம்ம பொண்ணுங்களை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அது நீ ஃபாலோ பண்ண வேண்டிய 3 விஷயம் என்னென்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம் உண்மையாக இருக்கணும், 2வது விஷயம்
அவங்க பார்த்து நல்லா சிரித்த மாதிரியே பேசியிருக்கணும். 3வது விஷயம், இங்கே பாரு பண்ணுறேன் பாருன்ட்டு என்ன பண்ணுறா, அவர் செஸ்ட்டு ஆட்டி காட்டுறாரு, டிங்கி 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 டிங்குன்னு ஆட்டி காட்டுறாரு. நீங்கள் பெரிய தூக்கி போடுங்கன்னு இவர் பைலட் போட போட அதை இடிச்சு காட்டுறாரு, டங்கு 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 டங்குன்னு. அதுக்கப்புறம் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அந்த வந்த பிளேஸை காட்டுறாங்க, பெரிய கோயில் மாதிரி இருக்குது, பேலஸ் மாதிரி, அதை காட்டுறாங்க. பார்த்து செம்ம அழகாக இருக்குது. எல்லாரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. தாத்தா ஒரு இடத்துக்கு காட்டினிருக்கா, இது என்ன இடம் தெரியுதா அப்படின்னு காட்டும் போது ராக்கு கல்லை தூக்கி போடுறாரு. போட்டிருந்தான் பார்த்தா இது அட்லாண்டிஸ். உடனே இது புத்தகத்தில் இருக்க மாதிரியே இருக்குன்னு பேசின்னு இருக்கும்போது ராக்கு கேட்குறாரு, அட்லாண்டிஸ் பார்த்தீங்கன்னா கடல் உள்ள தானே இருக்கணும், ஏன் இது கடல் வெளியே இருக்குன்னு கேட்கும்போது தாத்தா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி 70 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே இருக்கும், 70 வருஷம் ஒரு வாட்டி தண்ணிக்கு வெளியே இருக்கும், நம்ம அந்த டைம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் எரிமலை மாற்றம்னு சொல்லுவாங்க. அதாவது எரிமலை வெடிக்க போகுது அப்படின்னா இது எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடும், எரிமலை நார்மலாக இருக்குன்னா இது எல்லாமே தண்ணிக்கு வெளியே வரும்னு ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஹீரோவும் தாத்தா பேசின்னு வராங்க. இதை கடந்த 30 வருஷமாக நான் இதை தேடி இருந்தேன், நான் கண்டுபிடிச்சேன், நானும் உங்கள் அப்பாவும் தேனும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம், ஆனால் உங்கள் அப்பாவால் முடியல, அதனால தான் நான் உனக்கு அந்த கோடை அனுப்பிச்சி விட்டேன், எனக்கு தெரியும் அந்த கோடை நீ கிளியர் பண்ணிட்டு வருவேன்னு, நீயாவது இதை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். தாத்தாவும் ஹீரோவும் பேசின்னு இருக்காங்க. இந்த தீவை நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மேட்டர்ந்து வரப்போகிற நியூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்ப ஃபோட்டோ தான் இருக்குன்னு தாத்தா பேசினே வரும்போது ராக் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தண்ணியை தொட்டு பார்த்துட்டு, இது கடல் தண்ணி இங்கே இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா கடல் உள்ளே வரப்போகுது அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அது தாத்தா சொல்கிறாரு, இல்லை நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லின்னு இருக்காரு. நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் 14 வருஷம் ஆகும் தண்ணியெல்லாம் உள்ளே வரதுக்கு அப்படின்னு தாத்தா சொல்லின்னு இருக்கும்போது ராக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இந்த ஏரியா பாருங்கள் ஒரு மாதிரி சுண்ணாம்பு இடத்துல வீரர் விட்ட மாதிரி இருக்குது, அதே மாதிரி அந்த ஏரியா பாருங்கள் ஓவராக கேப் வருது, இந்த மாதிரி கேப் வருது அப்படின்னா இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கடல் தண்ணிலாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ராக் சொல்கிறத தாத்தா கேட்டுன்னு இருக்காரு. உடனே பைலட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்க மரத்தை வச்சு நம்ம ஒரு கப்பலை செஞ்சுட்டு உள்ளே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ராக் என்ன சொல்கிறாங்கன்னா, சுற்றி புயல் தான் இருக்குது, மாட்டினோன்னா செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, புக்கில் போட்டிருக்கு, 1890 பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, அவரோட சப்மேரியன் இங்கே தான் இருக்குதுன்னு புக்கில் போட்டிருக்கு, அதனால் நம்ம அதை தேடி கண்டுபிடிப்போம், அதில் தப்பிச்சிடலான்னு ஹீரோ சொல்கிறத ராக்கும் கேட்குறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அதுதான் கேப்டனோட சமாதி. அது போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால யார் போகிறதுன்னு அவங்களுக்குள்ளே பேசியிருக்கும்போது ஹீரோனி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கேப்டன் கையில் இருக்க அந்த புக்கை எடுக்கலாங்கன்னு எடுக்கும்போது ஒரு பூரா தாக்க பார்க்குது, அதை அடித்து போட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹிந்தியில் இருக்குது. என்னடா ஹிந்தியில் இருக்குன்னு பார்த்தியா, அந்த ஆள் இந்தியா ஆள் தான், அதனால் ஹிந்தியில் இருக்குது, அதை டீகோட் பண்ணலான்னு டீகோட் பண்ணின்னு இருக்காங்க. டீகோட் பண்ணி பார்த்ததில்ல தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாறைக்கு பேக் சைடில் தான் இருக்குது, ஆனால் என்னென்னா இது கரையோரமாக போனால் ரொம்ப நாள் ஆகும், அதுவே காட்டுள்ளே போனால் சீக்கிரமாக போயிடலாம், கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லும்போது எல்லாருமே காட்டுள்ளே போகலான்னு ஒரு ஐடியா பண்ணி உள்ளே போகிறாங்க. போகும்போது கையில் பார்த்தீங்கன்னா வெறும் காம்பஸும் 2வது மேப்பை மட்டும் கையில் வச்சுன்னு புக்கோட வழிகாட்டுதல்படி அவங்க நடந்து போயின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பூமி ஷேக் ஆகுது. அதனால் ஷேக் ஆகுதுன்னா பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்குது, கடல் தண்ணி உள்ளே வரனால. என்ன ஆகுதுன்னா எரிமலைலாம் வெடிக்கும் போது எரிமலையிலேருந்து வர சாம்பல் பார்த்தீங்கன்னா தங்க நேரத்தில் மின்னுது. என்னன்னு பார்த்தா 24 கேரட் கோல்டுன்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ட்ரெஷர் ஐலாண்டுன்னு சொல்லின்னு வர்றாரு எல்லார்கிட்டையுமே. ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நம்ம தங்கத்தை தேடி போகலான்னு சொல்லும் போது ராக் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் வா நம்ம போயிட்டு சப்மரீனை தேடி போகலான்னு சொல்லும் போது, இப்போ என்னை ஏன் தனிச்சையாக செயல்பட விட மாட்டீங்க, ரொம்ப தடுக்கிறீங்கன்னு சொல்லும் போது தாத்தா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவனை வழியில் விடு, ஏன் அவனுக்கு எடுக்கிறேன்னா அவனுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் எப்படி அவனை விட முடியும் சொல்லிருக்கும் போது தாத்தா சொல்கிறாரு, நீ ஏன் பொறுப்பு பொரியலே, நீன்னு அவனுக்கு சொல்லிருக்க, இவர் சொல்ல வந்துட்டார் பாரு கெல போல்டுன்னு இவனு திட்டின்னு இருக்கான். ராக் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் இதில் வராதிங்கன்னு சொல்லும் போது ஹீரோனையும் போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. ஆமாம் நம்மளுக்கு தங்கலாம் வேணாம், வா நம்ம சப்மரீனில் தேடலான்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ராக் மேலே ரொம்ப கோபமாக இருக்குது, ஏன்னா எது கேட்டாலும் அவரை கேட்டு தான் பண்ணோன்னு ரொம்ப சொல்கிறாருன்னு ஹீரோயின்கிட்ட புலம்பின்னு வரும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கூட என்னை ரொம்ப கேர் பண்ணி தான் பார்த்துப்பாரு, அது ரொம்ப அன்பாக இருப்பார், அவர் பண்ணுறதே கிறுக்குத்தனமாக இருக்கும். ஒன்று ஹீரோ கேட்குற, இதெல்லாம் செய்கிறது ஒரு மாதிரி மோசமாக இல்லையா, இல்லை இதுதான் அன்புன்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே பார்த்தா பெரிய மலை ஒன்று வருது, இதில் எப்படி ஏறுதுன்னு தெரியாமல் முழிச்சுன்னு இருக்கும்போது தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு தேனி மலை ஏறி பறக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேனியோட கண்ணை பார்க்காம ஏறுங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே அது மேலே ஏறி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பறந்துன்னு இருக்கும்போது பைலட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எச்சில் விழுது. என்னென்னு மேலே ஏறி பார்த்தா ஒரு பறவை அவங்கள சாப்பிட்றதுக்காக பறந்து வந்துன்னு இருக்குது. இதை பார்த்தா ராக்கு பார்த்தீங்கன்னா தேனியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த சைடில் தாத்தாவையும் ஒரு பறவை துரத்தின்னு வரதை பார்த்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட் பண்ணி அந்த 2 பறவையும் இடிக்க வைக்கிறாங்க. வச்சோன்னே அது மயங்க அங்கேயே விழுந்தது. இவங்க 2 பேர் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் இன்னொன்று பறவை பார்த்தீங்கன்னா
ஹீரோயினி போகிற தேனியை துரத்தின்னு போயினே இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி தவறி கீழே விழுறாங்க. அதை ஹீரோ எப்படியோ காக்க பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு ஹீரோயினை கீழே இறக்கி விட்டு பின்னாடி வர பறவை எங்கன்னா மாட்ட வைக்கணும்னு அவரும் தேனியோடு ஓடுறாரு. ஓடும்போது அங்கே ஒரு சிலந்தி வலை இருக்கும். அந்த சிலந்தி வலையை பூந்து இவர் வந்துடுறாரு. ஆனால் அந்த பறவை அந்த சிலந்தி வலையில் மாட்டிக்குது. மாட்டிட்டு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கலையில் தலைப்பட்டு கீழே விழுந்துறாரு. விழுந்தோடனே கால் உடைச்சிருது அவருக்கு. உடனே தாத்தா வந்து பார்க்குறாரு, இங்கே இருக்க வேணாம், நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தாயிடும்ன்ட்டு ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு எல்லாருமே போயிட்டு ஒரு இடத்த தேடி அங்கே போய் உட்காடுறாங்க. உட்காரும் போது காலை சரி பண்ணலான்னு ராக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் 1 2 3 சொல்லுவேன், அப்போ தான் உனக்கு நான் காலை முறுக்குவேன்னு சொல்லிட்டு 1ன்னு சொல்லும் போதே காலை சரி பண்ணிடுறாங்க. உடனே 2 3 எங்கே போச்சுன்னு சொல்லணும். தாத்தா 2 3ன்னு சொல்கிறாரு. உடனே இந்த பெயின் போகிறதுக்கு ஏதோ ஒரு மாத்திரை இல்லாதனால தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, கிட்டார் இதை வாசி பெயின் போய்டணும்னு சொல்லி கலாச்சின்னு இருக்கும்போது ராக்கு என்ன பண்ணுறாருன்னா கிட்டாரை வாங்கி செம்மையாக பாடுறாரு. கேட்டு தாத்தா தடியா உனக்கு இவ்வளோலாம் பாட்டு வருமானு சொல்லி அதை பேசின்னு இருக்கும்போது இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு நாக்கு சொல்லின்னு இருக்காரு. கேட்குறாரு உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு. எனக்கு 8 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டாருன்னு ராக்கு சொல்லின்னு இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோயின் அப்பா சொல்கிறாரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க அவன் நல்ல பையனாலும் இருந்தாலும் சரி நம்ம இந்த தீவை விட்டு போனோன்னா அவன் ஊருக்கு போயிடுவான். ஊருக்கு போயிட்டு அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான். நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு நீ கண்டிப்பாக படிப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் ஆகுது. சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் அவங்கள சுற்றி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஹீரோ இது இன்னும் கொஞ்ச நாள் இல்லை இன்னும் 2 ஹவர்ஸில் இந்த தீவை முழுகிடும் போல், நம்ம முடிஞ்ச வரையும் இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பைலட்டை பார்த்தா பைலட்டை காணோம். எங்கே போயிருக்காருன்னா பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ல, அதுக்காக என்னென்னா இங்கே இருக்க தங்கத்தை எடுக்கலான்னு போயிருக்காரு. இது ஹீரோயினி சொல்லும் போது ஹீரோனா சொல்கிறான் நானும் வரேன் உனக்கு கூட தேர்றதுக்குன்னு. ராக்னா சொல்கிறான் கால் உடஞ்சிருக்கு, இங்கேருந்து 4 கிலோமீட்டர் இருக்குது, நீ 4 கிலோமீட்டர் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே தாத்தா என்ன சொல்கிறாருன்னா நான் கூட போகிறேன், நீங்கள் 2 பேர் போய் சப்மரியை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை கொடுக்கும்போது அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா சப்மரியை தேட போகிறாங்க. இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அங்கே சப்மரீனை காணும். ஏன்னா கடல் பார்த்தீங்கன்னா 100 அடி மேலே தண்ணி வந்திருக்கனால சப்மரீன் கடலுள்ள இருக்குது. சரி கடலுள்ள குதிக்கலான்னு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு நம்ம குதிக்கலான்னு என்ன இருக்குன்னு தேடின்னு அப்படியே சொல்லி கொடுத்துருக்காரு. உள்ளே போகும்போது எந்த ஒரு ஆசையும் கொடுக்காது, டைரெக்டாக உள்ளே போகணும். இல்லைனா மூச்சு வாங்கணும் ராக்க சொல்லி கொடுத்துன்னு இருக்கும்போது ஹீரோ கேட்குறாரு இந்த மாதிரி நம்ம உள்ளே போகும்போது இறந்துட்டோம் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா பைலட்டை காட்டுறாங்க. பைலட் பார்த்தீங்கன்னா தங்க மலையை தேடி போகும்போது அங்கே சின்ன கல் மாதிரி இருக்கும் தங்கம். அது சரி அதை ரோல்லாம் நோண்டி பார்த்தா பெரிய மலை மாதிரி ஆகிடுது. அது இழுக்க முடியாது தெரிஞ்சு இழுத்துன்னு இருக்காரு. அப்போ அவங்க பொண்ணு வந்து சொல்கிறாங்க இது இழுக்க முடியாதப்பா வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லாமல் உனக்கு படிப்புக்கு காசு வேணுமேனுன்னா அதெல்லாம் வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு அக்கும் நான் குதிக்கிறேன் நீ குதிங்க, நான் குதிக்கிறேன் நீ குதிக்கிறேன்னு 2 பேரும் சண்டை போட்டுன்னு சரிவா 2 பேரும் குதிக்கலான்னு உள்ளே குதிக்கிறாங்க. குதிக்கும் போது உள்ளே காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுறா மீன்லாம் காட்டுறாங்க. அது இல்லாமல் ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே காட்டின்னு அதுக்கு சப்மரீனு உள்ளே போகலான்னு போகும்போது இந்த சைடில் காட்டுறாங்க. அங்கே தாத்தா வச்சுருக்க காம்போஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகலை. இதனால என்ன ஆகுது அவங்க அங்கே மிஸ் ஆகிடுறாங்க. இந்த சைடில் மூச்சை பிடிச்சின்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாக் அடிக்கிற மீன் பெரிய மீன் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்குது. இதை தப்பிக்கிறதுக்காக எவ்வளோ ஸ்ட்ராங்காக முடியுமோ ஸ்ட்ராங்காக ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோ உள்ளே போயிடுறாரு. ராக்கை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. உள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் உள்ளே போயிடுறாங்க. உள்ள இருக்க தனியாக ஒரு பட்டன் மூலியமாக வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சைடில் தாத்தாவை காட்டா காம்பஸ் ஒர்க் ஆகாதனால நார்த் எந்த சைடும் தெரியாமல் முழிச்சுன்னு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. இனிமேல் சிலந்திங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்துக்கு ஆப்போசிட்டில் தான் வலை கட்டும், அதனால் தேடுங்கன்னு அங்கே ஒரு சிலந்தி வலை பெருசாக இருக்குது. அதை இந்த சைடில் சப்மரீனில் காட்டினா சப்மரீன் ஆன் பண்ணலான்னு ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணால் லைட்டு எரிஞ்சு ஆஃப் ஆகுது. ஏன்னா இங்கே யூஸ் பண்ணுற பேட்ரி பார்த்தீங்கன்னா 200 வருஷம் பழைய பேட்ரி. அதுக்கு ரீஷார்ட் பண்ணணுன்னா அதுக்கு பவர் அதிகமாக தேவைப்படுது. 1000 வோல்ட் கிட்ட தேவைப்படுறதுனால என்ன பண்ணுறது முழிச்சுன்னு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அங்கே சைடும் ஓடுது. உடனே ஐடியா பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஈட்டி மாதிரி ஒரு கருவி கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒயர்லாம் சுற்றிட்டு வெளியே போயிட்டு நான் அடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. அப்போது ஹீரோ கிட்ட ஒன்று சொல்கிறாங்க உங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் உன்னை என் பையன் மாதிரி பார்த்துக்கிறேன்ட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோ என்ன காட்டினா இவங்க கரெக்டாக இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. ஆனால் அவங்க வர நேரம் பார்த்தீங்கன்னா தீவே முழுக ஆரம்பிக்குது. இருக்கிற இடம்லாம் இடிய ஆரம்பிக்குது. ராக்கு உள்ள இருக்க எக்யூப்மெண்ட்லாம் போட்டு வெளியே வந்து நின்று கம்பியை தட்டின்னு இருக்காரு. உள்ளேருந்து ஹீரோ டார்ச் லைட்டை வச்சு அந்த எலக்ட்ரிக் ஃபியூஷை வர வைக்கிறாரு. வரும்போது கரெக்டாக ஈட்டி எடுத்து அது வாயில் சொருவிடுறாங்க. சொருவினோன்னா அதுலேருந்து வந்த கரண்ட்டு ஷிப்பு ஆன் ஆகிடுது. அதில் பார்த்தா தாத்தாவும் மற்றவங்களும் கடலில் விழுறாங்க. அப்போ ராக் என்னன்னா ஒரு சப்மரீனை வச்சு அவங்கள உள்ளே வர வச்சிடுறாங்க. அந்த மாதிரி போயினே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாறைங்கள்லாம் விடிஞ்சு விழுது. உடனே பைலட்டை உட்கார வச்சு ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது இந்த பட்டனை அழுத்துங்கன்னு சொல்கிறாரு ராக்கு. அப்புறம் போயிட்டு ஒரு குண்டு எடுத்து லோட் பண்ணுறாரு. லோட் பண்ணிட்டு இப்போ அழுத்துங்கன்னு கல் வரும்போது கரெக்டாக அழுத்துறாங்க.
ஒரு வழியாக அங்கேருந்து வந்துடுறாங்க மூவ் பண்ணிட்டு. இந்த சைடில் ஹீரோ ஹீரோயினே ராக் காட்டுறாங்க. ராக்கு ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி செஸ் ஆட்டி காட்டு அப்படின்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்படியே ஹீரோவை பிடிச்சி ரொம்ப நன்றின்ட்டு சொல்லும்போது இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் லவ் செட் ஆகிடுது. அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து காட்டும் போது நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு வராங்க. அவங்க அப்பாகிட்ட பேசின்னு வராங்க. அப்படியே ஃபோன் பேசின்னு இருக்கும்போது பைலட்டை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த சப்மரீனை வச்சுன்னு அவர் தனியாக ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிச்சிடுறாரு. லைஃப்பும் இப்போது என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இந்த சைடில் பொண்ணுக்கிட்டையும் கேட்டுருக்காரு, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு பேசின்னு வரும்போது ஹீரோ வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோக்கு இன்னைக்கு பிறந்த நாள். தாத்தா கிட்டேருந்து கிஃப்ட் வந்திருக்குன்னு கொடுக்கும்போது கிஃப்ட்டு மட்டும்தான் வருது, தாத்தா வரலன்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் தாத்தாவே வந்துடுறாரு. ஹாய் பேராண்டி அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த புக்கை ஓப்பன் பண்ணி காட்டினா அதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எர்த் டு மூணுன்னு போட்டிருக்கு. அடுத்த பாட்டுக்கான லீடு கொடுக்குறாங்க. அடுத்துக்கு நம்ம ஃபேமிலியோடு போகிறோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதோட அந்த கதையை